சரி, நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரல் ஓப்பன் கொடுத்தாங்க. ஸோ நம்மளுடைய இன்ட்ராடே பிளான் என்ன சொல்லியிருந்தோம் டெலிகிராம் குரூப்லன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 24,680லேருந்து 24,700 ஸோ இந்த ரேஞ்சிலிருந்து நமக்கு ஒரு டவுன் சைடு வியூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு ரிவர்சல் கேண்டில் கொடுக்கணும். ஸோ அது வந்து 15 மினிட்ஸ்லேயும் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா டவுன் சைடு ஃபோக்கஸு நமக்கு 24,500 ஸோ இந்த லெவல் வரைக்கும் நமக்கு டவுன் சைடு பிளான் இருந்தது. ஆனால் வந்து மார்க்கெட் அந்த ரிவர்சலும் கொடுக்கல. சேம் டைம் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒருவேளை வந்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம இல்லை ஒரே கேண்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவ்ல டவுன் சைடு வந்துட்டாங்க அப்படின்னாக்கா, ஸோ நம்ம வந்து 24,500 520லேருந்து அப்சைடுக்கான பிளானு 24,700 வரைக்கும் பிளான் இருக்குன்றத ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே ரேஞ்சில் இருந்தாங்க. மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 70 பாயிண்டில் தான் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக மார்க்கெட் ரன் ஆகிருக்காங்க. நிஃப்டி வந்து இந்த பேட்டர்னில் இருந்தால் சென்செக்ஸ் வந்து ஒரு அப்சைட் மூமெண்டலுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ சென்செக்ஸுக்கும் நிஃப்டிக்கும் கொஞ்சம் கூட சிங்கிங் இல்லாமல் ஸோ இது வந்து கம்ப்ளீட் கன்சாலிடேஷன், அது வந்து ஒரு மூமெண்டம் கொடுத்து அப்சைடில் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சிங்க் ஆகாமல் இருந்தது. நமக்கு கிளியரான ஒரு ஐடியா இல்லாததுனால டோட்டலாகவே இன்றைக்கி நம்ம என்ட்ரியை அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம ஒரு 240 சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது ரிஸ்க்காக முடியுன்றதும் சொல்லியிருந்தோம். டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு அனாலிசிஸ் வீடியோ வந்திருக்காது. ஸோ பர்சனல் ஒர்க்கு நான் டெலிகிராம்லேயும் சொல்லியிருந்தேன். ஸோ என்னோடய லெவல்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் டெலிகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு இதிலேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு அனாலிசிஸ் வீடியோ வரும். இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் CAS பற்றி தனியாக வந்து வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோவும் ஸோ சாட்டர்டே அன்றைக்கி போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 டேஸாக வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட இன்சைடாகவே இருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 3 கேண்டில் இது. ஸோ இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு இன்சைடாகவே வந்து நெக்ஸ்ட்டு 3 டேஸும் வந்து கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே இங்கேருந்து 24th ஜூலைலேருந்து நமக்கு ஒரு கேப் அப்லேயே மார்க்கெட் ஓப்பன் பண்ணி நமக்கு 24,500 வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 500லேருந்து 700 இந்த 200 பாயிண்டில் தான் இப்போ 4 டேஸாக மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் என்னென்னா, இங்கே இருந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 50% கரெக்ஷன். இது வரைக்கும் 24,150 அப்படின்னா 24,050 இங்கே ஒரு கேப் ஆர்டர் இருக்குது, இங்கேயும் கேப் ஆர்டர் இருக்குது. ஸோ இந்த கேப் ஆர்டர் ஃபில் பண்ணிவிட்டு நமக்கு அப்சைட் போனாங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பர் மூவாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மேஜராக இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேட் பண்ணுவாங்க, இல்லைனா டவுன் சைடு வருவாங்க. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. ஸோ அவர்லி கேண்டிலில் பார்த்தாலும் இந்த கேப் ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 டேஸோட மார்க்கெட்டு கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. ஸோ இதுவும் உங்களுக்கு இதில் கிளியராக இருக்கும். ஃப்ரைடே மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரல் ஓப்பன் கொடுத்து டவுன் சைடு வந்தாங்கன்னா நமக்கு 24,600 ஸோ இன்றைக்கி டேவோட லோ. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் லெவல். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து டவுனில் வந்து சஸ்டைன் பண்ணணும். இதுக்கு கீழே வந்து சஸ்டைன் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் ரீடெஸ்ட் என்ட்ரி வேணும். அந்த ரீடெஸ்ட் என்ட்ரி கிடச்சிதுன்னா நமக்கு டவுன் சைடு வந்து 24,500 ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டு. செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,420லேருந்து 430 வரைக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு டவுன் சைட் பிளான் இருக்குது. அப்படி இல்லாமல் டைரெக்டாக மார்க்கெட் வந்து கீழே வராங்க, நமக்கு கன்ஃபர்மேஷனே கொடுக்கல. அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுனாக்கா ஸோ இந்த என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து இந்த 24,400 430லேருந்து நம்ம அப்சைடுக்கான பிளானை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 24,600 இன்றைக்கி டே லோ. செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 24,680 ஸோ இன்றைக்கி டே ஐ. இது வரைக்கும் நமக்கு அப்சைடுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து நியூட்ரலாக ஓப்பன் ஆகி நமக்கு ஒரு அப்சைடில் மூவ் பண்ணாங்க அப்படின்னாக்கா 24,680லேருந்து 700 ஸோ இந்த லெவல் வந்து நம்ம இன்றைக்கி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து கிளியராக பிரேக் அவுட் பண்ணி நமக்கு அப்சைடில் சஸ்டைன் பண்ணாங்கன்னா நமக்கு 24,775 ஸோ இந்த 3 டேஸுக்கு முன்னாடி வந்து டே ஐ இந்த பிக் கேண்டலுக்கான ஹை. ஸோ இது வரைக்கும் நமக்கு அப்சைடுக்கான பிளான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்துட்டாங்கன்னா அகைன் நம்ம இங்கேருந்து ஸோ ஒரு ரிவர்சல் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கேருந்து ரீடெஸ்ட் கொடுத்து டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி டே லோ வரைக்கும் 24,600 வரைக்கும் நமக்கு டவுன் சைடுக்கான பிளான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணுறாங்க 24,600 ஸோ இந்த ரேஞ்சு இந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நமக்கு டவுன் சைடுக்கான எந்த பிளானுமே கிடையாது. நம்ம 24,430
ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு அப்சைட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா ரீடெஸ்ட் என்ட்ரி வரணும். அந்த ரீடெஸ்ட்லேருந்து நம்ம அப்சைடுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். 24,600 நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் இது. செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து இன்றைக்கி டே ஐ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கிறத வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 50 to 60% உங்களுக்கு அக்யூரசி கொடுக்கும். நியூ மார்க்கெட்டில் கேண்டில் கன்ஃபர்மேஷன் எப்படி தராங்க, ஸோ எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்கன்றதை பொறுத்து இதில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.